பல நாளா ஒரு கேள்விக்கு விடை தேடிட்டே இருக்கேன். விடை கிடைக்கல அப்படின்னு யோசிச்சீங்களா? ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டுறலாம் அதற்கான பதில. இந்த சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, நற்பவி, யோகிராம் சுரத்குமார், ரேகா த டாரட் குயினின் அன்பான வணக்கங்கள். கிரீஸ் அப்படிங்கிற நாட்டுல கோர்ஃபு அப்படிங்கிற சிட்டியிலேருந்து உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஹாலிடேக்காக வந்தேன். பட் ஆனா நெறைய கிளையண்ட்ஸ் மேம் அங்கருந்து எங்களுக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முன்னாடி இருக்க சில பதிவுகளும் நீங்க பார்த்துருக்கலாம். அழகான பீச், நெறைய பேருக்கு தெரியும். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டூல். அற்புதமான ஒரு விஷயம் வச்சு நம்மளுக்கு நேச்சர் குடுத்துருக்காங்க. அழகான தண்ணீர் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். சரி, இப்ப கேள்விக்கு போயிடலாமா? கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைங்க. வெயிட், அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட்டாக டக்குன்னு வீடியோவை பார்க்கறதுக்கு. அடுத்ததாக எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு பிங்க் அல்லது ரோஸ், உங்களுக்கு என்ன மலர் தெரியுதோ இங்கே இது வந்து அரளிப்பூ. அரளின்னு கூட நீங்கள் டைப் பண்ணுங்க. எனர்ஜியோட கனெக்ட் ஆகிடுங்க. சரியா? முதல்ல வந்து உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் சரி, இப்போ பைல் செலெக்ஷன் போயிடலாம். சரியா? சைடில் உங்களுக்காக 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் 2ல் ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைங்க. கேள்வியை மனசுல தீர்க்கமா யோசிச்சுக்கோங்க. நல்ல அந்த கேள்வியை மனசுல யோசிச்சுக்கோங்க. நீங்க ஏஞ்சல் நம்பர் 666 தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா, உங்களோட கேள்விக்கான முதல் பதில் ரா வீடியோ. நீங்க நினைச்ச விஷயம் நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். சந்தேகமே வேண்டாம். 100% நடக்க போகுது. அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் செய்யணும். காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. சரியா? பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்தா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காலைல சீக்கிரம் எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீதிங் எக்ஸசைஸ். கண்ணை மூடி சுவாசத்தின் மீது கவனம் மட்டும் வைங்க. போதும். 5 நிமிஷம் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு நிச்சயமா ஏஞ்சல்ஸ் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அடுத்த மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? சரி. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க நினைச்ச விஷயத்த சக்சஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு. அப்ப அந்த சக்சஸ் உங்களை தேடி வரணும் அப்படின்னா தீர்க்கமா இருக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்தணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ், அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்த, அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பேசுறது, உங்களை கூப்பிடாம நீங்களே போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னோ அல்லது அவங்களோட விஷயத்துல வந்து மூக்கு நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, டோன்ட் புட் யுவர் நோஸ். உங்களோட வேலையை நீங்க கவனமா நீங்க செய்ய ஆரம்பிங்க. நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும். எப்பக்குள்ள நடக்கும் பாத்துடலாமா? எப்பக்குள்ள நடக்கும்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? உங்களோட இன்ட்யூஷன் பவர்ல அது என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துடலாம். அடுத்த வருடம் மே மாசத்துக்குள்ள நீங்க நினைச்ச விஷயம் எல்லாம் ஃபுல்லா நடந்துரும். அடுத்த வருடம்னா 2027 மே மாதத்திற்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச அந்த விஷயம் நடந்தே தீரும். என்ன மேடம் ரொம்ப நாள் இருக்கு, ரொம்ப மாதங்கள் இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க கேட்ட கேள்வியே அவ்வளவு தூரம் கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்வி, நீங்க யோசிச்ச கேள்வி அவ்வளோ நேரம் ஆகிறதுக்காக தான் கேட்டிருக்கீங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த கேள்வி வந்து அவ்வளோ தொலைநோக்கு பார்வை, லாங் டியூரேஷன் எடுத்து செய்யக்கூடிய ஒரு கேள்வியை தான் நீங்க கேட்டிருக்கீங்க. எஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்ததாக நீங்க பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு. நீங்க நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கு நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணணும்? முதல்ல இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இப்படிதான் வேகமா வந்து ஓட போறீங்க. சரியா?
ஒரு போர்க்களத்துல ஒரு ராஜா ஓடுறதோ அல்லது எப்படி வந்து வேகமா வந்து போய் செயல்படுவாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க வேகமா செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில்ல நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஏஞ்சல் நம்பர் 999. 999 அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. 999 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரை தொடர்ந்து வந்து இந்த விஷயம் நீங்க கேட்ட விஷயம் நடக்கிற வரைக்கும் பயன்படுத்திட்டே இருங்க. இந்த 999 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய இடத்துல தெரிஞ்சுட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து. சரி, அடுத்ததாக 444 ஏஞ்சல் நம்பர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய பதில், முதல் பதில். நீங்க நினைச்ச விஷயம் ஏற்கனவே பாதி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சக்சஸை ஏற்கனவே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விதான் நீங்க கேட்டிருக்கீங்க. இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டேன், பாதி தூரம் தாண்டி வந்துட்டேன், பாதி கடல் தாண்டி வந்துட்டேன், இனி அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. 444 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் தேர்ந்தெடுத்தவங்க. கண்ட்ரோல், நீங்க செய்யற வேலைகள்ல கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல்டா இருங்க. நிச்சயமாக சக்சஸ் உங்களுக்கும் உண்டு. உங்களோட கேள்வியிலேயே வந்துட்டு ஒரு நிதானம் இல்லாத, அவசரப்பட்டு இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சுட்டோமோ, பாதி தூரம் வந்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. டோன்ட் வரி. நீங்க இவ்வளோ நாள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கரெக்டு தான். இந்த பர்டிகுலர் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்வியில நீங்க நினைச்ச விஷயம், இவ்வளோ நாள் நீங்க தவறு ஒன்றும் செய்யல. நோ ரிக்ரெட்ஸ். உங்களை வருத்திக்காதீங்க. ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன் ரிக்ரெட் பண்ணாதீங்க. என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அது எல்லாம் நன்மைக்கே. சரியா? தொடர்ந்து அந்த கேள்விக்கான அடுத்த பதிலாக சொன்ன இல்லையா, ரெக்ரெட் பண்ணாதீங்க, மனசு விடாதீங்க. பாதி தூரம் தான் வந்திருக்கேன், இந்நேரத்துக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கணும், ஆனா பாதி தூரம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப வெயிலா இருக்கு. ஓ மை காட். ஸோ அந்த ரெக்ரெட்டை விட்டுட்டு அந்த லேடர்ல அப்படியே அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டே இருங்க. இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்னு யோசிக்காம நடங்க. ஸ்லோவா நடங்க. ரொம்ப நடக்க முடியல, மேலே ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண அப்படின்னா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஏறுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப வேகமா டெசிஷன்ஸ் எடுத்து பாதி தூரம் வந்த மாதிரி உங்களுக்கு மனசுல ஒரு இது இருக்கு. அந்த கன்ஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மனசுல வந்து அமுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு பொறுமையா ஏறுங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்த நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயம் எவ்வளோ நாட்கள்ல அல்லது எவ்வளவு மாதத்துல நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா வச்சுக்கலாம். இந்த பிக்சரை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர் வர ஆரம்பிக்கும். 111 அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரை தொடர்ந்து நீங்க பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களோட சக்சஸ்க்கான ஏஞ்சல் நம்பர் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அந்த விஷயத்தை, அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா, அது நடக்கிற வரைக்கும் 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை பாருங்க. சரி, எத்தனை மாதத்தில் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிசம்பர் 2026க்குள்ள அந்த கோல்ஸ் எல்லாம், அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்துடும். டிசம்பர் 2026க்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். பொறுமையாக ஏறுங்க. உங்களால் நடக்க முடியல, அந்த லேடரில் அந்த படிக்கட்டில் ஏறி அதை அச்சீவ் பண்ண முடியலனாலும் ஸ்லோவாக போங்க. செய்யறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு மேலே அப்படியே ஸ்லோவாக ஏறிட்டே இருங்க. கன்ஃபர்மேஷன் கார்டு உங்களுக்காக. நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ஏஞ்சல் உங்களோட கேள்விக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் இப்போவே சொல்லுங்கள். தெளிவு கிடைச்சுதா? அந்த தெளிவு, அந்த தெளிவான சிந்தனையை விட்டுறாம ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட்டுறாதீங்க. அதை எப்படி மேடம் ஹோல்டு பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே உங்களுக்கு 2 ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. ஒரு சின்னதாக ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச சுவிட்ச் வேர்ட் தான். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. இந்த வீடியோ வழியாக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்த அந்த கேள்விக்கான பதில் உங்கள் மைண்டில் ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும்.
செஞ்சுட்டே இரு, செஞ்சுட்டே இரு, தொடர்ந்து செஞ்சுட்டே இரு. நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், நீ சக்சஸ்ஃபுல் பர்சன்னு தொடர்ந்து அந்த மைண்ட்ல அந்த தாட்ஸ், அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ்னு சொல்லிட்டே இருங்க. இந்த கார்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கார்டு. அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நான் சொல்றேன் அப்படின்னா நிச்சயமா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. ஸ்லோவா முன்னேற்ற பாதையில போனாலும் பரவாயில்லை. சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில முக்கியம். அதை நம்ம எப்படி செய்யறோம், எவ்வளோ நேரம் செய்யறோம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ரைட்? ஆல் ரைட்? சரி. கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட 1-on-1 அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சிறப்பான மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.